தமிழகம் முழுவதும் இன்று ஆடிப்பெருக்கு திருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. காவிரியில் தண்ணீர் இல்லாவிட்டாலும் நீர்நிலைகளில் மக்கள் வழக்கமான உற்சாகத்துடன் ஆடிப்பெருக்கை கொண்டாடி வருகின்றனர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் புனித நீராடி வழிபாடு நடத்த ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். இன்று காலை நிலவரப்படி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு சுமார் 500 கன அடி நீர்வரத்து பதிவாகியுள்ளது. நீர்வரத்து குறைந்ததால் அருவிகள் மற்றும் ஆற்று பகுதிகளில் பக்தர்கள் புனித நீராடினர். புதுமண தம்பதியினர் புத்தாடை அணிந்து காவிரி அம்மனை வழிபட்டனர். விழா நடைபெறும் பகுதிகளில் காவல்துறையினர், தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையினர், ஊர்காவல் படையினர் உள்ளிட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஆடிப்பெருக்கு விழாவையொட்டி தருமபுரி மாவட்ட நிர்வாகம் இன்று உள்ளூர் விடுமுறையை அறிவித்துள்ளது. மேலும் ஒகேனக்கலுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ஆடிப்பெருக்கு தினமான இன்று திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் பெண்கள் கூடி இயற்கையையும் நதியையும் வணங்கி புனித நீராடி புதிய தாலி பெருக்கி கட்டி அம்மனை வழிபாடு செய்தனர். அப்போது அரிசி, 18 வகை உணவு வகைகள், மலர்கள், பழங்கள், வெற்றிலை, பாக்கு ஆகியவற்றை படையலாக வைத்து வணங்கினர். தொடர்ந்து 18 வகை உணவு பிரசாதமாகவும் வழங்கினர். இதேபோன்று கல்லிடைக்குறிச்சி, பாபநாசம், சேரன் மகாதேவி உள்ளிட்ட தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள புனித தலங்களில் பெண்கள் கூடி மங்கள நான் மாற்றி விளக்கேற்றி பிரார்த்தனை செய்து புனித நீராடினர். அரியலூர் மாவட்டத்தில் காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகள் வறண்டு கிடக்கும் சூழலில் ஆடிப்பெருக்கு கலையிழந்தே காணப்பட்டது. அரியலூர் மாவட்டம் திருமழப்பாடி, திருமானூர், தாப்பழூர், அணக்கரை உள்ளிட்ட கொள்ளிடம் ஆற்றின் கரையோர கிராமங்களில் கொள்ளிடம் ஆறு வறண்டு காணப்பட்டாலும் ஊற்று பறித்தும் தேங்கியுள்ள தண்ணீரிலும் ஆடிப்பெருக்கை புதுமண தம்பதிகள் கொண்டாடினர். ஜெயங்கொண்டம் அருகே அணைக்கரை ஆற்றங்கரையில் குடும்பமாக புதுமண தம்பதிகள் ஒன்று சேர்ந்து பச்சரிசி, வெல்லம் கலந்து காப்பரிசி செய்து பேரிக்காய், மஞ்சள், குங்குமம் வைத்து கருகமணி, பனை ஓலை, பழங்கள் உள்ளிட்டவை வைத்து படையலிட்டு வழிபட்டனர். புது மணமகள் தாலியை கட்டி திருமண மாலையை ஆற்றில் விட்டனர். காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து இல்லாததால் தஞ்சாவூரிலும் ஆடிப்பெருக்கு கலையிழந்து காணப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள மகாமகம் படித்துறை, திருமஞ்சன படித்துறை உள்ளிட்ட காவிரி படித்துறைகள் முழுவதும் மணல் வெளிப்பட்டு காணப்பட்டது. இதனால் காவிரி நீருக்கு சிறப்பு வழிபாடு செய்ய இயலாத நிலை ஏற்பட்டது. இதையடுத்து புதுமண தம்பதிகள் உள்ளிட்ட பக்தர்கள் தங்களது வீடுகளிலிருந்தே குடங்களில் தண்ணீர் எடுத்து வந்து காவிரி தாய்க்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர். மேலும் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை குடும்பத்துடன் கலந்து கொண்டு மஞ்சள் கயிறு கட்டி சித்ரானங்கள் படைத்து காவிரி தாயிடம் குடும்ப நலன், விவசாய வளம் மற்றும் போதிய மழை பெய்து காவிரியில் மீண்டும் நீர் பெருக்கெடுத்து ஓட வேண்டும் என பிரார்த்தனை செய்தனர். படித்துறைகளில் வழிபாட்டிற்கு தேவையான தண்ணீர் வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்கூட்டியே மாநகராட்சியிடம் கோரிக்கை விடுத்திருந்ததாக கூறப்படுகிறது. எனினும் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படாததால் பக்தர்கள் ஏமாற்றம் அடைந்தனர்.